ஒரு காலத்துல எல்லாம் உன் பொண்டாட்டி என்ன செய்றா அப்படின்னு கேட்டாங்கன்னா, என் பொண்டாட்டி ஸ்கூல்ல டீச்சரா இருக்கா, இல்ல பேங்க்ல ஸ்டாஃபா இருக்கா, இல்ல ஒரு பிரைவேட் நிறுவனத்துல வேலை பார்க்கறான்னு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமா? உன் பொண்டாட்டி என்ன பண்றான்னு கேட்டா, அவ வந்து இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறா, ஃபேஸ்புக்ல வீடியோ போடுறா, நிறைய உண்மைக்கு புறமான விஷயங்கள் எல்லாம் பேசி நிறைய ப்ரொமோஷன் வருது, அதுல நிறைய சம்பாதிக்கிறா அப்படிலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் உண்மையில சோத்தை தான் தின்றாங்களா, தான் பொண்டாட்டிய ஒரு குட்டப்பாவாடை போட்டு அதை ஒரு வீடியோ எடுத்து இல்லாத பொருளை இருக்குன்னு சொல்லி அதை வீடியோ எடுத்து ப்ரொமோஷன் 1000 2000 ப்ரொமோஷன் வாங்கி இவரை உண்மையிலே சோத்தை தான் தின்றாங்களா? அது நிறைய ஃபேக் ப்ரொமோட்டர்ஸ் நிறைய வந்துட்டான். அப்படியே நாங்கள் வந்து வீட்டில் சும்மா உட்காந்துருந்தோம், ரொம்ப வெயிலாக இருக்குது, ஏசியே இல்லை, ஏசி வாங்க காசு இல்லை, நாங்கள் இந்த கடைக்கு வந்தோம், ஏசி வாங்கிட்டோம். சும்மா தருவானா? மக்களை முட்டாளாக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தை இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஃபுல்லா வந்து ஒரு 5000 10,000 ஒரு 20,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கக்கூடிய இல்ல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கக்கூடிய இந்த ஃபேக் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ஃபேக் இந்த பப்ளிசிட்டி பண்றோம். ஸோ இவர்களை வந்து முற்றிலுமாக புறக்கணிங்க. இவர்கள் வந்து காசுக்காக வேலை செய்கிறவர்கள். இவர்கள் வந்து என்றைக்குமே உண்மை பக்கம் நிற்க மாட்டார்கள். உண்மைக்கு புறம்பான விஷயங்களை செய்பவர்கள் தான் இந்த ஃபேக் ப்ரொமோட்டர்ஸ். ஸோ இவர்களை வந்து முற்றிலும் புறக்கணிங்க. ஏன்னா எனக்கு புரியல, நம்ம ஊர்லயுமா இப்படி நடக்குது? ஒரு பொண்டாட்டி ஒரு 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 இல்லாத பொருளுக்கு இருக்கிறதுன்னு சொல்லி வீடியோ பண்றா, அதை மாப்பிள்ள வந்து கேமரா எடுக்கிறான், அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்றான். இதுல என்ன கிடைக்குது? நார்மலா ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வேலைக்கு போனா கூட நல்ல சம்பளம் கிடைக்குங்க. இப்படிதான் சம்பாதிக்கணுமா? இன்னும் கொஞ்சம் எல்லாம் சுத்து மூஞ்சி கழுவ மாட்டாங்க, குண்டாவும் என்னென்னமோ பண்றாங்க. சரி, நம்ம அதுக்குள்ள வரல. ஸோ இவர்களை வந்து சமூக வலைதளங்களில் முற்றிலுமாக புறக்கணிங்கள். வரக்கூடிய சமுதாயம் சீர்களோடு இருக்கும், இல்லைன்னா இதே மாதிரி சீர்குலைந்து இருக்கும் என்பதை நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் ஏதாவது சொல்ல போய் கமெண்ட்ல வந்து என்ன ஏதாவது சொல்லுவாங்க. நன்றி.